பிருந்தாவனத்தில் ரொம்ப பிரதானமான கட்டம் கேசி காட்டு தான். பிருந்தாவனத்துக்கு போனாலேயே பிரதானமான ஸ்நான கட்டம் கேசி காட்டு தான். கேசி காட்டுக்குடைய பெருமை பாகவதத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை சுகர். ஆனால் புராணாந்தரங்களில் நிறைய சொல்கிறார். கேசி காட்டில் ஸ்நானம் பண்ணால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு அவ்வளவு பெருமை இருக்குது கேசி காட்டுக்கு. அதனால தான் கேசி காட்டுக்கு அவ்வளவு பிராதானியம் வந்துடுத்து. எல்லாம் அனுப்பிச்சு பார்த்தான். கேசி அனுப்பினான். அதிஷ்டாசுரன்னு வத்தான். அவனை அனுப்பிச்சு பார்த்தான். வியோமாசுரன் அப்படின்னு வத்தான். அவனை அனுப்பிச்சு பார்த்தான். எல்லாத்துக்கும் ஒரு அத்தியாயம் அரை அத்தியாயம் எல்லாம் சொல்லி பார்க்குறார். சங்கச்சூடன் அப்படின்னு வத்தான். அவனை அனுப்பிச்சு பார்த்தான். இந்த 4-5 அசுரம் ராசலியில் முடிஞ்ச உடனே வரிசையாக வருது. அந்தந்த அசுராலையும் பகவான் சமாப்தி பண்ணிவிட்டான். அப்புறம் தான் கம்சன் கூட்ட அனுப்பிச்சான். ஏன்யா நம்ம ஊரில் யாராவது பாகவதாள் இருக்காளோ? இருக்காளே. பாகவதாள் இருக்கிறதுனால தானே மழை பொழியிறது. இல்லாத போனால் எப்படி மழை பொழியும்? அதுவும் நீங்கள் ஆட்சி பண்ணும்போது எப்படி மழை பொழியும்? பாகவதாள் இருந்தால் தானே மழை பொழியும். யார் அது? உங்கள் பக்கத்துலேயே உட்காண்டிருக்காளே. என் பக்கத்துலையா? என் பக்கத்துலேயே ஒரு பாகவதர் உட்காண்டிருக்கார். யார் அவர்? அக்ரூரர். அக்ரூரர் அக்ரூரர் பாகவதரா? எனக்கு தெரியாமல் போச்சே. நல்ல வேளை தெரியல. தெரிஞ்சால் எப்படி விட்டு வைப்பேள் நீங்கள் அவரை? அவரை கஜானா அதிகாரியாக இருக்கார் கம்சங்கிட்ட. அவர் ஒர்க்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக செய்வார். பைசா கீசா அக்கௌண்ட்டு எல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணணும் டெய்லி. ஆற்றுக்கு போனார் அப்படின்னு சொன்னாக்க பிருந்தாவனம் கிடைக்காதா, பிருந்தாவனம் கிடைக்காதா அப்படின்னு கதறின்னு இருப்பார். இன்றைக்கி கம்சனே அக்ரூரரை கூப்பிட்டு அனுப்பிச்சு தனுர்யாகம்னு ஏற்பாடு பண்ணுறேன். நீ கிருஷ்ணனை கொண்டுண்டு வா, நான் அந்த கிருஷ்ணனை சமாப்தி பண்ணுறதா இருக்கேன். முஷ்டிக சானூராதி மல்லர்களை போட்டு கிருஷ்ணனை சமாப்தி பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொன்னது உடனே அக்ரூரர் மனசில் தோணித்து, இன்னும் இவன் மனசில் தாறுமாறா எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு நினச்சின்றார். ஒருவேளை இவன் சமாப்தி ஆக போகிறான் போல இருக்கே அப்படின்னு தோணித்து, மனோரதான் கரோத்யுச்சைஹி ஜனோஹோ தெய்வஹதான்யபி யுஜ்யதே ஹர்ஷசோகாப்யாம் ததாபி ஆக்ஞாம் கரோமி தே. மகாராஜா, இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு பொதுவாக பிளான் போடுவா. கடைசியில் இவா பிளான் போட்ட எதுவுமே நடக்கலைன்னு ஆயிடும்.